ஹாய், திஸ் இஸ் சரண்யா அண்ட் நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். ஃப்ரம் மார்ச்லேருந்து நான் ஒரு சிவியரான ஒரு ஹெட்டேக்ல நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன ப்ராப்ளம்ங்கிறதே எனக்கு பெரிய ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன டாக்டர் நியூரலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணேன், அப்புறம் ஐ ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ எல்லாருமே கன்சல்ட் பண்ணேன். டெஸ்ட்டும் அவங்க சொன்ன டெஸ்ட்டும் நான் எடுத்தேன். எல்லாமே வந்து ஓரளவுக்கு நார்மலா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் தோ இருந்தாலும் எனக்கு எங்கேயோ ஒரு பெயின் இருந்துட்டே இருக்க ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இதனால என்னால வேற எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்பதான் தெரிஞ்சது, ஓகே மேம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று சொன்னாங்க, ஐ மீன் வீடியோல ஒன்று சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தும் இதுக்கப்புறமா நமக்கு ஹெட்டேக் வருதுன்னா நமக்கு எதுவும் மசில் பெயின் இருக்கும் ஃபேஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் டேவே நான் அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் மேம் வந்து ட்ரிகர்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. பெயின் எங்க இருந்து நான் மேம் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மேம் நெக்ஸ்ட் டே வந்து இன்ஜெக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. போட்ட ஃபர்ஸ்ட் செட்டிங் ஆஃப் இன்ஜெக்ஷன்லயே ஓரளவுக்கு நான் பெயின் ரிலீஃப் பண்ண ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணாங்க. அதுக்கேற்ற டேப்லெட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். மேம் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மெயினா வந்து இந்த எக்ஸசைஸ், ஃபேஷியல் எக்ஸசைசஸ், அது ரொம்பவே ரிலீஃபா இருக்கு. ஸோ மேம் சொல்ற எக்ஸசைஸும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, டெஃபினட்டா அது ரொம்ப பெரிய ரிலீஃப் கொடுக்குது. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 months ஃபேஸ் பண்ண இந்த ஹெட்ஏக் ப்ராப்ளம் வந்து இதனால எனக்கு எதுலையுமே கான்சென்ட்ரேஷனுமே இல்லாம இருந்தது. இவ்வளோ ரிலீஃபா, இவ்வளோ ஜோவியலா, இவ்வளோ சிரிச்சுட்டு பேசினா அதுக்கு மெயின் ரீசன் மேம் தான் காரணம். மேமோட அந்த டாக் சரி, அவங்க சொல்ற அந்த ஒரு கிளாரிபிகேஷன் சரி, அவங்க சொல்ற அந்த எக்ஸசைஸும் சரி, இதாவது இந்த டைம்ல எடுத்துக்கோங்க, கரெக்ட் ஆஃப் டைம் ஆஃப் ஸ்லீப் இருக்கணும், இது எல்லாமே மேம் சொன்னது நான் கண்டினியூஸா ஓகே நம்மளால முடியும்னு மேம் சொன்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வச்சு நான் ட்ரை பண்ணேன். இந்த அளவுக்கு ரிலீஃப் ஆகும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. செகண்ட் செட்டிங் வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளம் நார்மல் ஆயிடுச்சு. தேர்ட் செட்டிங் வரும்போது ஆக்சுவலி பெயினே இல்லாம இருந்தது. இப்போ ஃபோர்த் செட்டிங் வர இப்போ அது கூட இல்லாம இருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய ரிலீஃபா இருக்கு. ஸோ இந்த டைம்ல நான் மேம்க்கு நான் ரொம்ப பெரிய ஒரு தேங்க் பண்றேன். ஸோ தேங்க்யூ சோ மச் மேம். என் மகளுக்கு ரொம்ப வலியா இருந்தது. இப்ப இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டோன்னு இப்ப நல்லா இருக்கு. ஆனா தலைவலி எந்த நோவும் இல்லாத நல்லா இருக்கா. இந்த மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.